Hi guys, back to video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்கறோம்னா ட்ரையாக் மீல அட்வான்ஸ் ஃபார் சைபர் டே 14 அந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். அதுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா மிஷின் லேர்னிங் இப்போ அல்காரிதம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாட் ஜிபிடி ஏஐலாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இப்போ வந்து ஏஐ டாமினேட்டராக இருக்குது எந்த இது இந்த டொமைன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்னென்னா அது எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. மிஷின் லேர்னிங் எதில் எழுதுறாங்க, பைத்தானில் எழுதுறாங்க. அதனால இப்போ வந்து மோஸ்ட்லி ரீசெண்டாக வந்து பைத்தான் ஃபேமஸாக இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், என்ஜெமல் லேர்னிங் எக்ஸட்ரா இருக்குது. நீங்கள் வந்து டேட்டா மைனிங் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் ஃபுல் டாபிக்ஸ் தான் வரும். அதில் வந்து நிறைய அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அல்காரிதம் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணும். இது வந்து வேல்யூ அக்ரீஸா வருமான்ட்டு. எவ்வளோ வேல்யூ அக்ரீஸ் வருதோ அத வந்து ப்ரிடிக்ட் பண்றது தான் மிஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து டைரக்ட்டா இதுக்கு போயிடலாம் ஸ்டோரி. த லிட்டில் மிஷின் லேர்னிங்ஸ் தட் வாண்டட் டு லேர்ன். ஓகே. இதில வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங் வந்து இதுவா குடுத்துருக்காங்க. வாட் இஸ் மிஷின் லேர்னிங் அது மாரிலான்ட்டு. The CTO has made out the toy pipeline of go wrong by inflating the events as a key positions in the toy making process as these positioned to pipeline and case that events to make defective toys. MCSKD has started to combat the problem by placing control evils in the pipeline. There's evils takes measurement of the toys to try and narrow down the extract locations of problematic evils in the pipeline by comparing the measurement of defective and perfective toys. However, it's the incredible tedious and lengthy process. So she looking to use machine learning optimize it. அதாவது கைஸ் இங்க வந்து டாய்ஸ் இருக்குல்ல, அ அந்த டாய்ஸை வந்து டிஃபெக்டிவாகவும் பர்ஃபெக்ட் டாய்ஸாகவும் பிரிக்கிறாங்க. எப்படி அந்த ஒரு டாய்ஸ் நல்லா இருக்கா, இல்லை அந்த டாய்ஸ் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பிரிக்கிறாங்க. அதுக்கு அது வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி அதை பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஆப்ஜெக்ட் வந்து வாட் இஸ் மிஷின் லேர்னிங், பேசிக்ஸ் மிஷின் லேர்னிங் கான்செப்ட், ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம், நியூரல் நெட்வொர்க்ஸ் என்ன, அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நியூரல் நெட்வொர்க்ஸ்னால் ஒன்றும் இல்லை கைஸ், நியூரல் வந்து ஹியூமனை ப்ரெடிக்ட் பண்ண நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் என்ன செய்கிறோம் அதே தான். அதை வந்து டீப் லேர்னிங் யூஸ் பண்ணுவாங்க நியூரல் நெட்வொர்க். Okay, guys, introduction பார்க்கலாம். Over the last decade that has been measured bomb in artificial intelligence, the machine learning systems. Just in the last couple of years, they released ChatGPT. சொன்ன மாதிரி வந்துருச்சு ChatGPT has taken the world of the storm. However, how this system actually work in often showed in mystery. Learning a lot of snakes, oil, sales, டேசிஸ். அதாவது கைஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டெக் உலகத்தில் இருக்கீங்களா, அதாவது நீங்கள் கம்பெனி சைடு, ஐடி கம்பெனி சைடு அப்படி இல்லைனா வேறு என்ன காலேஜஸ் அது மாதிரி படிச்சிங்க, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறாங்க. சாட் ஜிபிடினா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஏன்னா பக் இருந்தால் அது ஏன்னா எரர் இருந்தால் அந்த எரர் கோடு எடுத்து சாட் ஜிபியில் போட்டால் அதோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிது. அதுவும் இல்லாமல் எதனா ஒரு டிப்ஸ் நம்மளுக்கு எதனா ஒன்று இது மாதிரி லெட்டர் எழுதணும், எஸ்ஸே எழுதணும், எக்ஸாக்ட் எது வேணா கெடுத்தாலும் அது வந்து இந்த சொல்யூஷன் காட்டும். அது மாதிரி நம்ம ஸ்டெப் யூஸ் பண்ணால் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். மோஸ்ட்லி வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து கூகுள் பாட், இப்போ ஜெமினி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோசாஃப்ட் பிங் அது யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து மோஸ்ட்லி அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. எட்ஜ் வச்சுருக்கவங்க அது யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா குரோம்னா சாட் ஜிபிடி தான். சாட் ஜிபிடி இல்லைனா வந்து பாடி கூட அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அதில் வந்து நிறைய பக் வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் சாட் ஜிபிடி தான் இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீமியம் மெஷின் விட்டாங்க. ப்ரீமியம் மெஷின் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். 0 to hero on artificial intelligence. Before we are creating our own AI, we need to learn some of the basics. First of all, let's discuss the two terms. The AI வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறது மாதிரி நம்ம என்ன ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். அது ஆர்டிஃபிஷியல் இப்போ நம்ம வந்து மிஷின்ஸ் கூட பேசுறதுனால அதுக்குன்னு லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. அந்த லாங்குவேஜை பேசினா தான் அது வந்து அதை அக்செப்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு காட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர் சொல்லுவாங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னால் நம்ம ஏஐ கூட பேசுறது அந்த ஒரு லாங்குவேஜ் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎஸ் கேனாட் ஜஸ்ட் பி ஏ பஞ்ச் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஏ பெட்டர் டேர்ம்ஸ் யூஸ் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் வந்து ரெஃபர்ஸ் டு ப்ராசஸ் யூஸ் கிரியேட் ஏ சிஸ்டம் தட் கேன் meaning that behavior we can see in real life. It is because their intelligence real life in a structure. The fields incredible board, but there are couple of popular examples. Generic algorithm, practice swarming, and then neural networks. Generic algorithm நம்ம பார்க்கலாம். Genetic algorithm. The ML structure aims to process the natural selection of evolutions by using round of spring manipulations based on the
criteria provided. The structure aim to create the stronger children's growth survival of the fitness. Practice farming now. Machine learning aims to process how both blocks or groups together to specific point by creating the swarms of the practice. Then a structure aims to move all practice of the optimal answers group point. இது வந்து இந்த குரூப்பாக அந்த ஆன்சர் சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து கேதர் பண்ணி டேட்டா அதெல்லாம் வந்து இது பண்ணுறது. நியூரல் நெட்வொர்க் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நியூரல் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் இஸ் த ஃபேர் ஆஃப் மோஸ்ட் பாப்புலர் டு எய்ம்ஸ் டு மினிமைஸ் ப்ராசஸ் அவர் நியூரல்ஸ் ஒர்க் இன் த பிரெயின். அதை நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி யோசிக்குது அதே மாதிரி அந்த அல்காரிதம் சொல்லுவாங்க. The neural received various input that then are transforming before being sent to the next neuron. There is neurons can be trained to perform the correct transform to provide the answer for final answer. நியூரல் நெட்வொர்க் அக்யூரசி அதிகமாக காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. லேர்னிங் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து டேட்டா மைனிங் அது கான்செப்டில் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வேறு என்னென்னா ஃபைண்டிங் த டாஸ்க் ஆஃப் திஸ் ஃபோக்கஸ் அண்ட் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இஸ் ஏ ஈஸியர் லேர்னிங் ஸ்டைல்ஸ் டு ஃபார் லேர்னிங் ஃபார் பேசிக்ஸ் இன்க்ளூடிங் பேசிக்ஸ் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர். அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் இப்படி தான் இருக்கும். எப்படி ஒரு இன்புட் கொடுக்குறாங்க, அதை வந்து எப்படி ஒரு அவுட்புட்டாக வருது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்புட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து டெஃபெக்டிவ் அப்படின்னு வருது. இது மாதிரிலாம் வந்து இது பார்த்தீங்கன்னா டீப்பாக போகும். இது வந்து பேசிக்ஸ் பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ அஸ் த அனிமேஷன் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ் த 3 மெயின் லேயர். இன்புட் லேயர், அவுட்புட் லேயர், ஹிடன் லேயர். இந்த 3 லேயர் இருக்குது. இன்புட் லேயர் இது இருக்குது. அண்ட் தென் வெயிட்டேஜ், அவுட்புட் லேயர் இது இருக்குது. கரெக்டாக வந்து டோட்டல் வேல்யூ அப்படின்னு போட்டு வருது. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா input are not directly added, the additional output is not directly transformed out அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சம் தியரிஸ் தான், நீங்கள் படித்து பாருங்க ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லேக் ஆகுது. பேக் ப்ரொடக்ஷன்ஸ் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வந்துச்சு. நார்மலைசேஷன் ஆஃப் ஆல் இன்புட்ஸ் ஃபில்ஸ், பேக் ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. டேட்டா செட் ஸ்ப்ளிட்டு, ட்ரைனிங் வேலிடேஷன்ஸ் டெஸ்டிங்ஸ். இதை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 1+1 = 2, 2+2 = 4 இது மாதிரி வருது. இதே மாதிரி நம்ம நிறைய லார்ஜ் டேட்டா செட் இருந்தால் நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங், வேலிடேஷன், டெஸ்டிங் இருக்குது. 3 இருக்குது. ட்ரைனிங்னா ஃபஸ்ட்டு டேட்டா வந்து 70 to 80% ஒரிஜினல் டேட்டாவை ட்ரெயின் பண்ணும். இங்கே கொடுத்துருக்காங்க நெட்வொர்க். அதுமாதிரி வேலிடேஷன்ஸ் தான் டேட்டா இஸ் யூஸ் டு வேலிடேட் நியூ நெட்வொர்க்ஸ் ட்ரெயின்டு. ஆஃப்டர் each training round we send the data through our network to determine this performed. If the performance status are decline, we know we started to overtrain, should stop the process. Usually about 10 or 15 of the original data set. Testing data data is used to calculate the final performance of the network. The network could not change this data on all unit of done with the training process. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆர் 15 நிமிட்ஸ் வந்து 10 ஆர் 50% வந்து ஒரிஜினல் டேட்டா டெஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புட்டிங் இன்டு ஆல் டுகெதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவ் வி ஆர் கவர்ட் த பேசிக்ஸ் ஆஃப் வி ஆர் ரெடி டு பில்ட் அவர் ஓன் நியூரல் நெட்வொர்க்ஸ். இது இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ட்ரையாக்மியில் போயிட்டு பாக்ஸில் போயிட்டு உள்ளே போயிட்டு direct.py அதில் போயிட்டு ஸ்கிரிப்டிங் we are build neural network. Some of the sections are already and being completed. இதில் போயிட்டு டேட்டா செட் ட்ரைனிங்கில் போயிட்டு அதில் வந்து என்ன பண்ணோன்னா டேட்டா செட் வந்து கேப்சர் மெஷர் பண்ணுறோம். டாய்ஸ் ஃபார் பில்டிங் இது வந்து நல்ல டாய்ஸாக டிடெக்டிவாக இதில் வந்து இல்லையா நாட் டிடெக்டிவாக அதெல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் கோடு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கோடை நம்ம ஆட் பண்ண போகிறோம், வேறு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் direct.pyக்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு நான் எல்எஸ் கொடுக்குறேன். நம்ம எதில் இருக்குன்னு தெரில. இப்போ வந்து நான் சிடி டெஸ்க்டாப்பில் போகணும். இப்போ வந்து எல்எஸ் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்எஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா direct.py இருக்குது. இந்த direct.py வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா அதில் இருக்க கோட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவும் இல்லை, சிம்பிள் தான்.
கைஸ் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோடு குடுத்துருக்காங்க. இந்த கோட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணணும். வேற எதுவும் இல்ல. சிம்பிள் தான் அது. இத ஆட் பண்ணிட்டு, இன்சர்ட் பதிலா இந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணிட்டு, ட்ரெய்னிங் பண்ண போறோம். ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா, நானோ டாட் டி ஓகே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க ஃபைல்ஸ் இருக்கா? ஃபைல்ஸ் எடிட், பேஸ்ட் இருக்கு, வியூ, ஷோ இதெல்லாம் இருக்கு. ஓகே. இங்கன்னா எங்கெங்கலாம் அந்த ஆட் சிம்பல் காட்டுதோ, அங்கலாம் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அதாவது அந்த இது சிம்பல் காட்டுற இடத்துல. ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எங்க சேவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இன்சர்ட் டேட்டா ஸ்ப்ளிட் கோட் தேர். அங்க கீய வந்து இந்த டேட்டாவ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இந்த டேட்டாவ காப்பி பண்ணிட்டேன். ஆ டேட்டா செட் ஸ்ப்ளிட் இருக்கான்னு பார்க்கணும். ஆ ஃபர்ஸ்ட்டு மேல போயிடலாம். ஸ்ப்ளிட் டேட்டா செட் நோ காய்ஸ் இங்க இல்ல. ஆ யாஹ் காய்ஸ். ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ம் ரீட் ட்ரெய்னிங் டெஸ்ட் டேட்டா இதோ இருக்கு. கீய பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்ப்ளிட் இன்னும் கொஞ்சம் கீய போணும். யாஹ் இங்க தான் அந்த கோட ஆட் பண்ணணும். நீங்க வந்து ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு, இப்போ நம்ம வந்து கோடு காப்பி பண்ணத இங்க நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். வேற எதுவும் இல்ல. இப்போ நம்ம காப்பி பண்ணத வந்து ஆ இங்க எடிட்ல போயிட்டு பேஸ்ட்டுன்னு குடுங்க. பேஸ்ட் ஆயிடும். பேஸ்ட் ஆயிடும். பேஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா, வேற எங்க பேஸ்ட் பண்ணணும்? இங்க பேஸ்ட் பண்ணணும். இங்க வந்து என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் ஒரு கோட காப்பி பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் அந்த இது இருக்குல்ல, அந்த கோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இன்ஸ்டன்ட் இ இன்சர்ட் நார்மலைசேஷன்ஸ் கோடு இருக்கா? இந்த கோட தான் நம்ம காப்பி பண்ண போறோம். காப்பி பண்ணிட்டு, இங்க போயிட்டு நார்மலைசேஷன்ஸ் இங்க தான் இருக்கு. இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, எடிட் குடுத்து பேஸ்ட் பண்ண போறோம். பேஸ்ட் ஆயிடுச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வேற என்ன பார்க்கணும்னா, இங்க ஒரு இன்சர்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் கோர் தேர் இருக்கு. இங்க கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிட்டு, இன்சர்ட் கிளாசிஃபிகேஷன் கோர் இருக்கா? இங்க இருக்கா? இங்க காப்பி பண்ணிட்டு, இங்க போயிட்டு பேஸ்ட் குடுங்க. பேஸ்ட் ஆயிடும். இப்போ வந்து இந்த இன்சர்ட் கிளாசிஃபிகேஷன் ட்ரெய்னிங் கோடு இருக்கா? இப்போ வந்து ஸ்க்ரால் அப் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் கிளாசிஃபிகேஷன் கோட் இருக்கு. இந்த கோட காப்பி பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா மைனிங்ல படிச்சிருந்தா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் டேட்டா டெஸ்ட்லாம் இப்படி தான் கோட் எழுதுவாங்க. பைத்தான்லாம் இப்படி தான் வரும். இது வந்து ஜூபிட்டர் எழுதுவாங்க. மோஸ்ட்லி வந்து கொலாப்ல எழுதுவாங்க. அப்படிலாம் நெறைய பேர் எழுதுவாங்க இதுல. அது வந்து ட்ரெய்னிங் டேட்டா செட்ட காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் கிளாசிஃபிகேஷன் வேலிடேஷன் புரொடக்ஷன் ஸ்கோர் அப்படின்னு வருது. இத காப்பி பண்ணுங்க. இத காப்பி பண்ணிட்டு, ஆ கோர் அவ்வளோதான் இது க்ளோஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான். டெஸ்டிங் புரொடக்ஷன்ஸ் நம்ம காப்பி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒன் செகண்ட் காய்ஸ். பேஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வேலிடேஷன்ஸ் அத பேஸ்ட் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம இது இருக்க முடியும். இது நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு. அந்த ப்ரொடக்ஷன்ஸோட கோடு. அந்த கோட காப்பி பண்ணிட்டு, இங்க போய் எடிட்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் ஆயிட்டுருக்கும். ஓகே பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூ வில் சோனஸ் ஓகே. இன்சர்ட் தென் தட்ஸ் ஆல். எக்ஸ் சேவிங்ஸ்
கோடில் வேறு எதுவும் அவ்வளோ இருக்கான்னு பார்க்கலாம். செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி கோடு. அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன நெக்ஸ்ட் பண்ணணும்? ஓகே 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 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீயை ஒன்று விட்ருக்கோம். யா இன்சர்ட் தி கிளாஸ் டெஸ்டிங் ப்ரொடக்ஷன்ஸ் ட்ரைனிங்ஸ் இதோ இருக்குது. அந்த ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, அதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம டைரெக்டாக வந்து அந்த இது கொடுத்தா போதும். கைஸ் ஜூம் அதிகமாகிடுச்சு, சாரி. ஓகே இப்போ வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம. பேஸ்ட்டு. ஓகே பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடணும். கண்ட்ரோல் எஸ், சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தோன்னா எக்ஸிட் ஆகிடும். கண்ட்ரோல் எக்ஸ் எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒன்றும் இல்லை. இப்போ அந்த பைத்தான் ப்ரோக்ராம் பைத்தான் பிஒய் வந்து ரன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்னென்னா பைத்தான் பிஹெச்ஓஎன்3 பைத்தான் 3 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் டேப் இருக்கா, அதை எடுத்துட்டு ரன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிட்ஸ் 2 நிமிட்ஸ் ஆகும். நான் பாஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ சாரி இந்த ரன்னிங் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் ஃபினிஷ் ஆயிடுச்சு, ரன் ஆகி முடிச்சிச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போய் நம்மளோட ஃபைல்ஸை அப்லோட் பண்ண போகிறோம், வேறு எதுவும் இல்லை. கைஸ் இப்போ நம்ம இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரௌசர் கொடுத்துட்டு அந்த detect.py அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்குல்ல, ப்ரொடக்ஷன்.txt ஃபைல்ஸ் தான் கொடுக்கணும். உள்ளே போயிட்டு ப்ரொடக்ஷன்.txt ஃபைல்ஸ் ஓப்பன். ஓகே அப்லோட் ஃபைல் கொடுத்துங்க. கொடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்யூரசி வேல்யூ வந்துருச்சு 91.46. அதுமாரி வந்து நம்மளோட ஃப்ளாகோட ஆன்சர் வந்துருச்சு. யா இதுதான் நம்மளோட ஃப்ளாகோட ஆன்சர். காப்பி திஸ், இங்கே போய் நம்ம பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஃப்ளாக் ஆன்சர் எங்கே கேட்டிருக்காங்க கைஸ், அங்கே பார்க்கலாம். ஏன் அங்கே கேட்டிருக்காங்க ஃப்ளாக் ஆன்சர். பேஸ்ட் பண்ணிட்டா நம்ம ஃபினிஷ் பண்ண மாதிரி. Oh yes. Okay guys. Next வந்து what is the name of the process used to provide feedback to the neural networks on how close it predicts ways? What is the name of the process? Scroll பண்ணி பார்க்கலாம். நியூரல் நெட்வொர்க்கை கேட்டிருக்காங்க கைஸ். ஒன்ஸ் அகேன் கொஷின் பார்க்கலாம். யா நியூரல் நெட்வொர்க்ஸ். பேக் ப்ராப் யா கைஸ் அது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ரால் பண்ணால் மேலே போயினே இருக்குது. யா பேக் ப்ராபகேஷன்ஸ் இதோ இருக்குது. ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் இதுதான், அது ஃபீட்பேக் ஃபார்வர்ட் லூப்ஸ் இதுதான். காப்பி திஸ், paste here. Yes, I mean what is the name of the layer between in the input and output layers of neural networks? Hidden layers. ரெண்டு லேயர்ஸ் நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன்ஸ் லேயர்ஸ் தான். அதுதான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். What is the name of the learning style that makes use for labeled data to train the ML structures? Supervised learning. SUPERBISED. Supervised learning. And then what ML structures aims to mimic the process of natural selection and evaluations? Generic algorithm. ALGROTHIM. Oh sorry, filling தப்பு. What is the other term given of artificial intelligence or the
subnet of AI means to teach computer how humans think or natural works. மிஷின் லேர்னிங்ஸ் பிகாஸ் மிஷின் லேர்னிங்ஸ் தானே வந்து அந்த இது பண்ணுறாங்க, மிஷின்ஸ் கூட பேசுகிறாங்க. அதுமாதிரி மிஷின்ஸ் வந்து திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ஹியூமன்ஸ் கூட மிஷின் லேர்னிங்ஸ் தான். யா ஹெச்ஐ கேஸ் சென்ஷன் ஆஃப் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதான் கைஸ், இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். மிஷின் லேர்னிங்ஸை நம்ம வந்து பேசிஸ் டாபிக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.